மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு vlog போட்டு. சரி ஓகே vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு நைட் டின்னர் தான் vlog எடுத்துட்டு இருந்தேன். நானே வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அம்மா வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூரி மசாலாவும் சப்பாத்தியும் போடலாம். ஃபர்ஸ்ட் பூரி போடலாம், அப்புறம் வந்துட்டு எண்ணெய் ஆயில் ஐட்டம் வேண்டாம் அப்படின்ட்டு சப்பாத்தி போடலாம் அப்படின்ட்டு அம்மா பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே சப்பாத்தி ஓகே அப்படின்ட்டு சீக்கிரமா அதை பண்ணிட்டு இருந்தேன். ஏன் சீக்கிரமா பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. அதனால அதை சீக்கிரமா முடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே இப்போ வந்து ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனியன் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதை சிம் பண்ணி வச்சிருங்க. சிம் பண்ணி வச்சுட்டு அது என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. என்ன சொல்கிறோமா, இதே மசாலா பட்டை வகை பிரியாணி மசாலா வகை எடுத்துக்கோங்க. பட்டை வகை எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் என்னென்னு தெரில. உங்களுக்கு வேணும்னா ரெசிபியோட வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் சமைக்கும் போது அம்மா கூட நின்று ஹெல்ப் பண்ணிட்டு அம்மாட்ட பேசிட்டு சிரிச்சுட்டு ஜாலியாக இது பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எப்பயுமே வந்துட்டு அம்மா வந்துட்டு குக் பண்ணும்போது ஒரு டீ வைக்கும்போது கூட வந்துட்டு நான் போயிட்டு அம்மா பக்கத்துல போய் நின்றுவேன். கிச்சனுக்குள்ளேயே தான் போய் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாவும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிட்டு இருந்தாங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு அம்மா ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பமா நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், எப்பமா நம்ம சொந்த வீடு கட்டுவோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அல்லவா, அது மாதிரி நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் பாப்பா அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் கட்டுவோமா அப்படின்ட்டு, வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி வெளியே கிளம்பலாம், வெளியே போற ஒர்க் இருக்கனால வெளியே கிளம்பிட்டோம். நானு அப்பா அம்மா கிளம்பிட்டோம். இங்க பாருங்க போறபோதே தடிக்க உழுகுறாங்க. அதை சொல்லிட்டு போறாங்க. நான் அங்க நடந்து வந்துட்டு இருக்கிற பாருங்க. எங்க அம்மா வீடு இருக்கிறதே எனக்கு தெரியாது. அப்புறம் தான் வந்து பார்த்தேன். அப்புறம் கிளம்பிட்டோம். நானே அம்மா அப்பா கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் காயெல்லாம் வீட்டுக்கு வாங்க வேண்டியதா இருந்துச்சா, அதுதான் சரி போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சந்தைக்கு தான் போறோம். நீங்க வேற எதுவும் எடுத்துக்காதீங்க, சந்தைக்கு தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்துட்டு எங்க ஏரியா வந்துட்டு திருவிழா கைஸ். எங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க எவ்வளவு தூரம் வந்து இந்த லைட் போட்டிருந்தாங்க. நானே இப்பதான் பார்த்தேன். லைட் ஒன்றும் ரொம்ப வந்து லாங்ல தான் போட்டிருக்காங்க. ரொம்ப தூரமா அப்படியே வந்துட்டு ஒரு ஊருக்கே போட்ட மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. சாமி நாங்க பார்த்து கும்பிட்டுட்டு எல்லாம் அப்புறம் கிளம்பிட்டோம். நம்ம வந்துட்டோம் காய் வாங்குற இடத்துக்கு. இதுதான் வந்துட்டு நாங்க பழைய இருந்த வீட்டுக்கிட்ட இங்கதான் வந்து காய் எல்லாமே இது பண்ணுவாங்க. இங்க நல்லா இருக்கும். எப்பயுமே நாங்க இங்கதான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஒரு 4 வருஷமா இங்கதான் வாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க. காய் எல்லாமே இருக்கும், நல்லா இருக்கும். எல்லா காயுமே கிடைக்கும், ஃபுட்டு கிடைக்கும், ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அப்புறம் போற வழியிலே பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, அதனால அப்பா போய் சமோசா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு எங்க அப்பாவை அப்படியே தள்ளி விட்டுட்டு நானும் அம்மாவும் இங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் பொருளா பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சமோசா வாங்கிட்டு வந்துட்டாரு. சூப்பரா இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்க மக்களே. அதுக்கப்புறம் சரி வாங்க சாப்பிட்டுட்டே இருந்தா நம்மளுக்கு வேலையாகாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம களத்துல இறங்கிடுவோன்ட்டு காய் வாங்க வந்துட்டோம். என்னடா வாங்குறது அப்படின்ட்டு நிறைய இருந்தனால எதை வாங்குறது எதை விடுறதுனே தெரியல. அப்புறம் கொத்தவரங்காவை அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கொத்தவரங்காவை எடுத்தாங்க. அது கொத்தவரங்காய் எடுத்து பார்த்துட்டு இது வேணுமா அது வேணுமான்னு அப்பா தான் எப்பவே பார்த்து வாங்குறாரு. அந்த நிறைய கூட்டமும் இருந்துச்சு கைஸ். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டோம். எப்பவுமே நாங்கள் லேட்டாக தான் போவோம். ஒரு 9-10 மணிக்கு தான் போவோம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ஒரு 7-8 மணிக்கு போயிட்டனால இதாயிருச்சு. அப்புறம் இந்த சைடு வந்தோடனே கருணைக்கிழங்கு இருந்துச்சு. இந்த கருணைக்கிழங்கு செய்யலாம் அப்படின்ட்டு அம்மா எடுத்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தேனா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் புடலங்காய். இந்த புடலங்காவை பார்த்துட்டு இது புடலங்காவா இல்லை பாம்பான்னு அந்த கடைக்காரங்கள்ட்ட எங்க அம்மா கேட்டாங்க. இல்லைங்க அது புடலங்காய் தாங்க, நாட்டுக்காய்ங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் இருந்துச்சு. சரி கொஞ்சம் கத்திரிக்காய் வாங்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஆல்ரெடி வெண்டைக்காய் வாங்கிட்டோம். அதனால சரி கத்திரிக்காய் வாங்கலாம்னு இங்கே உட்காந்து கத்திரிக்காய் எடுத்துட்டு இருந்தாங்க. அது எல்லாமே வெயிட் கணக்கு தான் அப்படின்ட்டாங்க இந்த இடத்துல. சரி ஓகேன்னு கத்திரிக்காய் வாங்கிட்டு வெயிட் போட்டாச்சு. வெயிட் போட்டு அப்புறம் கொத்தவரங்காய் திருப்பி ஒரு கொத்தவரங்காய் எடுத்தாங்க. எல்லா காய்கறியும் வாங்கி முடிச்சாச்சு காய்ஸ். நெக்ஸ்ட் என்ன வீட்டுக்கு தான் வேற எங்க ஊர்லன்ட்டு வீட்டுக்கு போயிட்டோம்.
வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பூ வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க ஒருத்தவங்க வந்து ஃபோன் நோண்டிட்டே உட்காந்துட்டு இருந்திருக்கா. அவனே 4 திட்டியாச்சு. அப்புறம் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னு அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் சரி காய் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு காயும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த காய் கைஸ். நெக்ஸ்ட் என்ன ஒர்க்கு சமைக்கிறது தான். அப்பா முட்டை சப்பாத்தி இல்லைன்னா வீட்டில் யாருமே இல்லை. முட்டை சப்பாத்தி போட்டு அவனுக்கு கொடுத்து டேஸ்ட் பாடுறா அப்படின்னு அவன்கிட்டையும் கொடுத்துட்டோம். அவனும் வந்துட்டு ஆஹா ஓஹோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பாராட்டிட்டே அவனும் சொல்லிட்டு இருந்தான். நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பூஜாட்ட வந்தா பூஜா சூப்பரா இருக்குக்கா அப்படின்னு நம்ம சாப்பிடவே மாட்டா. அப்புறம் கொண்டு வந்து அப்பாட்டையும் கொடுத்துட்டு அப்பாவுக்கு குழம்பெல்லாம் வச்சு கொடுத்து அம்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு அம்மா. இதோட நைட் ரொட்டீன் முடிச்சு மார்னிங் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. அம்மா காலையில இருந்துச்சுன்னே துணி எல்லாம் துவைச்சு சமைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் துணி துவைக்க வந்தாங்க. துணி எல்லாம் துவைச்சு அலாசி அதை பேசிக்கிட்டே துணியெல்லாம் அலாசி முடிச்சுட்டு என்னடா சரி துணி துவைச்சு முடிச்ச கையோட பாத்திரத்தையும் எடுத்து போட்டு கழுவிடலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை என்ன எடுத்துட்டு சொல்லி நானும் எடுத்து போட்டு அம்மா கழுவிட்டு இருந்தாங்க. நான் சில இடத்துல கிச்சன்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எப்படி இருந்த கிச்சனை நான் வந்துட்டு நானும் வந்து கிச்சன் எல்லாம் தொடச்சி விட்டு சிங்க் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி விட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நானும் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சு என்னடா வெளில சத்தம் அப்படின்னு போய் பார்த்தா இந்த பூஜா வந்துட்டு அங்க தூரி வந்துருந்துச்சு, ராட்டினம் வந்துருந்துச்சு. அது எனக்கு வேணும் அப்படின்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு அம்மா என்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்ட்டு இருந்தாங்க. என்ன பாப்பா ஆச்சு அப்படின்னு எனக்கு அக்கா அந்த ராட்டினத்துல சுத்தணும் அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டு அது ஒரு அரை மணி நேரமா உட்காந்து அழுதுட்டு நின்றுட்டு இருந்தா. அதுக்கு சரி வா போய் சுத்தலாம் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மாவும் துணி எடுத்து போட்டாங்க. சரிவா நம்ம போலாம் அப்படின்னு அண்ணாவும் தங்கச்சியும் போயிட்டு இருந்தாங்க. எத்தனாண்டா இருந்துட்டு இவளுக்கு ராட்டினம் சுத்தணுமாமா. அவளே ஏறி உட்காந்துட்டு அவங்களும் சுத்தவும் அவளுக்கு ஒரே ஜாலியா போயிருச்சு. மேல இருந்து ஹாய் காட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்க எங்க துணிக்காய போட வந்துட்டு துணிக்காய போட்டுட்டு இருந்தாங்க அம்மா. நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் துணியெல்லாம் காய போட்டாச்சு. அப்புறம் பசிக்குது பாப்பா அப்படின்னாங்க. அப்புறம் சாப்பாடு போட்டு வந்து கொடுத்தேன். ஒயிட் ரைஸ், கருணக்கிழங்கு குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல். இதோட இந்த வீடியோ மினி விளாக் முடிஞ்சு. இந்த விளாக் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.